வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/5/2025 வைகாசி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம். உத்தியோகம், தொழில், வியாபார ரீதியாக பயணங்களுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய அனுகூலம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முயற்சியாக காணப்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான யோக பலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற ஒரு நல்ல செய்தி ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சந்தோஷங்கள், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பெற்றோர் பெரியோருடைய மனது ரீதியாக இருந்த காயங்கள் மருந்து போடப்படக்கூடிய அமைப்பு உங்களால். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மன அழுத்தத்தில் குழப்பங்கள் வேண்டாம். உறவாக இருக்கட்டும், வெளியடகமாக இருக்கட்டும், அடக்கி வாசிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுக்க எல்லா விதமான சங்கடங்களும் தேவையற்ற ஒரு பதட்டமும் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக ஆத்ம ரீதியான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் தீர்ந்து சந்தோஷமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள், டக்கென்று பாடத்தில் பாதிப்புகளிலிருந்து கல்லூரியில் வேறு மாற்றங்கள் எதிர்பார்த்த இளவயதை சார்ந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் ஆசீர்வாதமும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ஒரு தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஒரு அற்புத மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் பயணங்கள் சமயத்திலும் கோபதாபங்கள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா கணக்குகளும் மாலையிலிருந்து உங்களுக்கு சாதக கணக்காக மாறக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மாலை மணி 8:16 வரை
சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகம் எடுத்த காரியங்களிலும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் குழப்பமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். மாலை 8:17 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். தொழில் ரீதியாக சுபகாரிய தடைகளுக்கோ குறைவு இருக்காது. தேவையில்லாத உறவுகளால் சிறு சிறு மனத்தாங்கல்கள் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதத்திலும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றால் ஏதோ நீங்கள் ஒரு குழப்பத்திற்கு ஆட்பட்டதாக தான் அர்த்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொழில் ரீதியான அனுகூலம் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் காணப்படும். சுபவிரயத்திற்காக எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகம் ரீதி தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.